அன்பான உங்களுக்காக ஆகாவான படங்கள் வெப் சீரிஸ்னு கொண்டு வந்தப்போ எங்களை அரவணைச்சு வரவேற்றீங்க. அதே அன்போட ஒரு புது முயற்சியா இன்னும் நல்ல கதைகள் அதை சொல்ல ஆசைப்படுற கலைஞர்கள்னு அவங்களை தேடி உங்க முன்னாடி கொண்டு வரணும்னு நாங்க எடுத்திருக்கிற இந்த முயற்சிக்கு பேரு தான் ஆஹா ஃபைண்ட். புது புது திறமைசாலிகளையும் புது புது கதைகளையும் உங்ககிட்ட கொண்டு சேர்க்கிறது தான் ஆஹா ஃபைண்டோடைய நோக்கம். ஒரு கதையோட காத்துட்டு இருக்கிற கலைஞனுக்கு கதை மட்டும் போதுமா, களமும் வேணும்ல. கதையோட காத்துட்டு இருக்கிற கலைஞர்களும் அதை கைத்தட்டி கரகோஷத்தோட வரணும்னு வரவேற்கிற உங்களையும் சந்திக்க வைக்கிற ஒரு பாலத்தை உருவாக்கி இருக்கு நம்ம ஆஹாவுடைய ஆஹா ஃபைண்ட். இந்த ஆஹா ஃபைண்டின் அறிமுகமே தமிழ் மொழியில லான்ச் ஆகிறதில் பெருமை கொள்கிறது ஆஹா தமிழ். இதே பெருமையோட இந்த முயற்சியின் முதல் கட்டமா அசாத்திய திறமைகளையும் ஆஹாவான கதையையும் கொண்ட பயோஸ்கோப் திரைப்படத்தை ப்ரொடியூசர் பசாரோட சேர்ந்து உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். இது நம் கலைஞர்களுக்கான மேடை. கதையோடு காத்துட்டு இருக்கிற ஒவ்வொரு கலைஞரையும் தேடி அவர்களுக்கான பாராட்டையும் புகழையும் உலக அளவிற்கு கொண்டு சேர்க்க போகிறது நம் ஆஹா ஃபைண்ட். புது கதையும் புது முயற்சி செய்யற உங்களை ஃபைன் பண்ணி வரப்போகுது நம்ம ஆஹா ஃபைண்ட். Up, I'd like to invite Ms. Kavita Jarbin, Senior Vice President, Content and Strategy. Arthadaga, I'd like to welcome the Music Director of the Bioscope film, Mr. Taj Noor Avarkar. Next up, we have the Director of the film, Mr. Sankevi Rajkumar Avarkar. Arthadaga, I'd like to invite the producer of the co-founder of Producer Bazaar, Mr. Vijay. Next up, we have the CEO and founder of Producer Bazaar, Mr. G.K. Tirunavakar Avarkar. Arthadaga, I'd like to invite actor, director and writer, Mr. K. Bhagyaraj Avarkar. Last but not the least, I'd like to invite the CEO of AHA, Mr. Ravikant Savarkar. I'd like to request the co-founder and founder of Producer Bazaar to honor the CEO of AHA, along with honoring the Senior VP of Content and Strategy, Ms. Kavita as well. Thank you so much. So first up, I'd like to call upon Ms. Kavita Jarbin to say a few words. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பெரிய ஸ்டார்ஸ் இருக்க படங்களுக்கு இந்த மாதிரி மீடியா சப்போர்ட் கிடைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. பட் இந்த மாதிரி ஒரு முயற்சிக்கு, இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயத்துக்கு இவ்வளோ பேர் வந்து இந்த படத்தை பார்த்து ஊக்குவிச்சு அதுக்கப்புறம் அடுத்து எங்களோட இப்படி அசோசியேட் பண்ணி இருக்கிறத வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். அண்ட் ஆஹா தமிழ் வந்து ஃப்ரம் டே ஒன் புது முயற்சிகளுக்கும் வித்தியாசமான கதைகளுக்கும் நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்கு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் பேட்டகாளி ஒரு ஜல்லிக்கட்டு பேக்ட்ராப்பாக வச்ச ஒரு சீரீஸ், அதை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அது டைரக்ட் பண்ணதும் ஒரு டெபியூட்டன்ட் டைரக்டர் தான். ஸோ அதே மாதிரி ரத்த சாட்சி, அதுக்கப்புறம் உடன்பால், இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான கதைகளை நாங்கள் கொடுத்துருக்கோம். அந்த வழியில் வந்து ஆஹா ஃபைண்ட் இஸ் அ நியூ இனிஷியேட்டிவ் பை ஆஹா தமிழ். மெயின்லி பிகாஸ் ஐ திங்க் நம்ம எல்லாருமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கோம் லைஃப்பில். எதையுமே பார்க்கறதுக்கு நம்மளுக்கு நேரங்கள் கிடையாது. எத்தனை பேர் வந்து ஒரு ட்ரெயின்ல நிறைய டிராவல் பண்ணியிருப்போம், பட் ட்ரெயின் தண்டவாளத்துக்கு நடுவுல பூக்கிற ஒரு சின்ன பூவை வந்து நம்ம எத்தனை பேர் பார்த்துருப்போம், அதை கண்டுபிடிச்சிருப்போன்றது தெரியாது. பட் அந்த தண்டவாளங்களுக்கு நடுவுல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு. சின்ன சின்ன மஞ்சள் பூக்கள் இருக்கும், ஒரு சின்ன ஊதா பூ இருக்கும். அது வந்து யாரை பத்தியும் கவலைப்படாம அது வந்து பூக்கும், அது மலரும், அதனுடைய டைம்ல அது வந்து அதனுடைய விஷயத்த பண்ணும். அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லா நம்ம தமிழ் ஃபிலிம் கம்யூனிட்டியில நிறைய நல்ல படங்கள் வந்துகிட்டே இருக்கு டெய்லி. பட் ஆஹாக்கு வந்து ரீச் அவுட் பண்றவங்க, மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு போய் ரீச் அவுட் பண்றதுக்கான வழி வந்து நிறைய பேருக்கு தெரியாது. எப்படி ரீச் அவுட் பண்ணணும், மெயில் பண்ணணுமா, இல்லை வந்து கால் பண்ணணுமா, யார் கால் பண்ணணும்,
அப்புறம் வந்து எஸ் வார்டு, ஏ வார்டு, டி வார்டு, இப்படி ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்கு. இதுல நம்மளோட படம் எந்த மாடல்ல போகும்? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல என்ன ஆயிடுதுன்னா, ரொம்ப நல்ல படங்கள் வந்து யாருக்குமே தெரியாம அப்படியே வந்து தங்கி போயிடுது. ஸோ அப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஆரம்பிச்ச ஒரு குட்டி இனிஷியேட்டிவ் தான் இது. அதுலயும் எஸ்பெஷலி வந்து ப்ரொடியூசர் பசார் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு இந்த படத்தை கொண்டு வந்து காட்டின உடனே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போனது காரணம், பயோஸ்கோப் ராஜ்குமார் எடுத்த இந்த படம் வந்து ஒரு ஒரு புது ஐடியா அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஒரு ஃபேமிலியா பார்க்கும்போது ஒரு படம் எடுக்கப்பட்ட விதம், அதனுடைய ஸ்கிரீன் பிளே, இது எல்லாத்தையும் விட்டுட்டு பார்த்தாலுமே ஒரு ஒரு தாத்தா பாட்டி வந்து நிறைய குழந்தைங்களுக்கு, பேர குழந்தைங்களுக்கு கதைகள் சொல்லி நம்ம கேட்டிருப்போம். பட் இந்த விஷயத்துல வந்து அது கொஞ்சம் அப்படியே உள்டா. என்னன்னா, இவர் சொன்ன ஒரு பேரண்ட்ஸ் சொன்ன கதையை வந்து அவங்க தாத்தாவும் பாட்டியும் அவங்க ஃபேமிலியும் அவ்வளோ சீரியஸா எடுத்துக்கிட்டு, சும்மா பையன் ஏதோ படம் எடுக்கணும்னு நினைக்கிறான், ஏதோ ஒரு கிராமத்துல ஏதோ ஒரு இதுல ஒரு படம் எடுக்கணும்னு நினைக்கிறான், இவங்கிட்ட போய் வேற வேலையை பாரு அப்படின்னு சொல்லாம அவன் கூட சேர்ந்து எல்லா ஹர்டல்ஸ், எல்லா விதமான டர்புலன்சஸ்லயும் அவங்க தொடர்ந்து முயற்சி பண்ணி அப்படி ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்காங்க. அது இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஸோ அதுல ஆஹா ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் படமா எடுக்கிறதுல நாங்க ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறோம். அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட், ப்ரொடியூசர் பசார், ஜிகே அண்ட் விஜய் அவங்க வந்து இந்த படத்தை கொடுக்கும் போதே என்ன சொன்னாங்கன்னா, இந்த படம் வந்து எவ்வளோ தூரம் ரீச் அவுட் ஆகணுமோ அவ்வளோ தூரத்துக்கு ரீச் அவுட் ஆகணும், அதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணுமோ பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். இது எல்லாத்தோட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னா, பாக்கியராஜ் சார் அவர்கள் இங்கே இருக்கிறது. ஏன்னா அவர் வந்து இப்ப வரைக்கும் நான் அவர்கிட்டயும் சொல்லிட்டு இருந்தேன், ஸ்கிரீன் பிளேக்கு பைபிள் அப்படின்னு இப்ப வரைக்கும் நம்ம எல்லாரும் யோசிக்கலன்னா அவரோட படங்களை எடுத்து பார்த்தா போதும். அவ்வளோ புதுமைகள் வந்து அதில் அவர் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் அந்த கான்டெக்ட்ல ஒன்று சொல்லணும்னா, அவரோட ஃபர்ஸ்ட் படம் சுவரில்லாத சித்திரங்கள், அந்த படத்துல இருக்கிற மாதிரி இல்லாமல் சித்திரங்களுக்கு இனிமேல் நிறைய ஒரு சுவரா இருந்து ஆஹா ஃபைண்ட் வில் கிவ் மோர் அண்ட் மோர் மூவிஸ் டு த குளோபல் ஆடியன்ஸ். அண்ட் ஐ எம் ஸோ கிளாட் தட் வி ஆர் டூயிங் திஸ் டுடே. அண்ட் ஐ விஷ் யூ கிரேட் திஸ் திங், பிகாஸ் இது வந்து எங்களுடைய கேம்பெயின் அப்படின்னு சொல்றதை விட ஐ திங்க் இட்ஸ் அன் எக்ஸ்டென்ஷன் விச் ஹஸ் கம் ஃப்ரம் யோர் எண்ட். இப்போ சேரன் சார் ஆகட்டும், அதுக்கப்புறம் மிஷ்கின் ஆகட்டும், அப்புறம் வந்து எல்லாருமே இப்போ வந்து சத்யராஜ் சார் அவர்கள் அதில் நடிச்சு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அவங்க ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயத்தினுடைய ஒரு எக்ஸ்டென்ஷனா வி ஆர் டூயிங் திஸ். அண்ட் இது வந்து எங்களுடைய பொறுப்போ இல்லை ஒரு ஆஹாவுடைய பொறுப்புன்றதை விட உங்க எல்லாரோடையும் பொறுப்பும் கூட தான். ஏன்னா ஒரு நல்ல படத்தை நீங்க எங்கேயாவது பாத்தீங்கனாலோ இல்லை யாராவது ஒரு ஃப்ரெண்டு உங்க இதுல எத்தனை பேர் வந்து இதுல நிறைய பேர் நிச்சயமா ஃபில்ம் மேக்கர்ஸா இருப்பீங்க, ரைட்டர்ஸா இருப்பீங்க. ஸோ இப்படி எல்லாருக்குமான ஒரு 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 விதையா தான் இது ஆரம்பிச்சிருக்கும். ஸோ நீங்க இன்கேஸ் ஏதாவது பார்த்தாலுமே, நீங்க ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்றீங்க, அவர்கிட்ட ஒரு நல்ல படம் இருக்கு அப்படின்னு நினைச்சாலும் அதையுமே யூ கேன் பிரிங் இட் டு அஸ் அண்ட் வி வில் டெஃபினெட்லி புட் இட் ஆன் அவர் பிளாட்ஃபார்ம். Thank you so much for being here, and I wish the entire team a great success. Thank you. Next up, I'd like to request the CEO of AHA, Mr. Ravikant, to release AHA Find. It's a very special moment. This is officially the launch of AHA Find. Bioscope is the first release, and இதே மாதிரி நிறைய படங்கள் தொடர்ந்து they should release. So wishing you, your team, all the best and success in the world. எல்லாருக்கும் வணக்கம். Members of the press, திரு பாக்யராஜ் அவர்கள், thank you so much for your presence, and with your kind permission நான் இங்கிலீஷ்ல பேசுறேன் because Tamil fluency is very limited. But thank you again for being here, sir. Thank you so much, and to the press. From the time AHA was launched in April 2022, we have been committed to bringing the most entertaining original stories to the viewer, to the Tamil viewer, be it Pettakali, Rathasachi, Sattur railway station, Maruti Nagar police station, and most recently, Veramari office, which was a real big success story, which led us to do a season 2 as well. So, as an entertainment platform that is truly local, we have taken the next big initiative today in front of all of you to celebrate the vibrant Tamil community. So this is much bigger than a movie. This is much bigger than what we just heard. It's about celebrating the vibrant Tamil community and provide a platform to aspiring filmmakers, right, and storytellers, creators to reach a global audience. So that's the vision of AHA Find.
It's an initiative to celebrate the community and to offer the most engaging content to a global audience, not just in India. And the first initiative from AHA Find is the movie Bioscope, which Kavita just spoke about. We've partnered with Producer Bazaar. Thank you again so much for being. They are a renowned marketplace for licensing, specializing in buying and selling of films, and it's been made by the acclaimed filmmaker Thiru Rajkumar Avargal. The music has been scored by Thiru Tajnoor. I would also like to thank GK, CEO of Producer Bazaar, and Thiru Vijay, co-founder of Producer Bazaar, for partnering with us, and we really look forward to bringing the Tamil audience across the world some really meaningful and entertaining content. Thank you very much for being part of this, the start of this new journey. Thank you again. Request the co-founder of Producer Bazaar, Mr. Vijay, to say a few words. Thank you all. Thank you, sir. Firstly, I would like to thank AHA to take this initiative, because getting in medium for the small films is really tough these days. And they are not really looking at money, because everybody knows if they're taking for big films, you'll definitely make more money out of it. But leaving that aside, keeping the business angle aside, they're getting in, taking up the small films, encouraging the new creators. I think these the new creators who are starting up with small way are the people who are leading the next way, the next decade. So giving them a great platform, I think that's the need of the hour currently, because getting theaters are difficult. At least if there's a platform where you can show their creativity, their great storytelling concepts over here, I think great initiative. And thank you for listening us and taking up the Bioscope here, and bringing this big, as you said, as Kavita said, for a big film, getting this much press attention is, I think it's normal, but for a small film, I think it's a great initiative by AHA. Thank you. அடுத்ததாக இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் மிஸ்டர் தாஜ்னூர் அவர்களை பேச அழைக்கிறேன். வந்திருக்கும் பிரஸ் மீடியா எல்லாருக்கும், மேடையில் வந்திருக்கும் பெரியவர்களுக்கும், என் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் பாக்கியராஜ் சார் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களும் நன்றிகளும். இந்த ஆஹா பிளாட்ஃபார்ம் இந்த அழகான ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறது பெரிய மகிழ்ச்சி. அதே மாதிரி ப்ரொடியூசர் பஜாரும் அதை சேர்ந்து பண்ணுறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இந்த படங்கள், இந்த படம் வந்த உடனே முதல்ல பார்க்கும்போது இந்த நிறைய இடத்துல என்னை அறியாமையே கண்ணீர் தண்ணி வந்துருச்சு. அந்த மாதிரி அந்த 2-3 இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி காமெடியும் சரி, நிறையா சீன் எடுத்துட்டார் இப்போ இந்த ட்ரிம் பண்ணதில், இன்னும் ரொம்ப அழகாக வந்திருந்தது. ஸோ உங்களுடைய சப்போர்ட் எல்லாம் இது கொடுத்து ஒரு கரெக்டாக வரணும்னு நம்புகிறேன். Thank you very much. Next up, I'd like to call upon the CEO and producer of Producer Bazaar, Mr. GK Tandavkar sir. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப அருமையான ஒரு மாலை வேலையாக தான் நான் பார்க்குறேன். நிஜமாக ஒரு மேஜிக்கல் மொமெண்ட்னு சொல்லுவேன். இந்த வருஷம் கவிதா அவங்கள நான் மீட் பண்ணேன். ஸோ அவங்கள மீட் பண்ண உடனே இதில் என்னென்னா, யாருமே இப்படி ஒரு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஆனால் சத்தியமாக நான் அந்த ரிஸ்க் எடுத்தேன் அவங்கக்கிட்ட. நீங்கள் ஒரு படம் பார்க்கணும், இந்த படத்தை நீங்கள் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் இந்த படத்தை கண்டிப்பாக எடுத்துக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. நீங்கள் இந்த படத்தை பார்த்து நேர்மையாக நீங்கள் திட்டினா கூட நான் வாங்கிக்கிறேன், ஆனால் ஒரு 2 மணி நேரம் எனக்காக நீங்கள் ஒதுக்குங்க அப்படின்னு. சரி பார்க்கலாம் அப்படின்னாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் ஆச்சு, திரும்ப ஃபாலோ பண்ணேன். சரி அதுக்கப்புறம் சரி நான் வரேன் அப்படின்னாங்க. ஓகேங்க அப்படின்னு சொன்னோம், பேசி முடித்தோம். அதுக்கப்புறம் என்ன படம் அப்படின்னாங்க. இல்லை அது மட்டும் கேட்காதீங்க அப்படின்னு. அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, சரி இல்லைங்க நீங்கள் பெசாம விமியோ லிங்க் அனுப்பிடுங்களா பார்த்துடலான்னாங்க. அது அவங்க ராஜ்குமார் இருக்கார் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொத்தை எழுதி கொடுக்க சொன்னால் கூட எழுதி கொடுத்துருவாரு. அந்த விமியோ லிங்கை கேட்டு அவர்கிட்ட வாங்குறதுக்குள்ள நாங்கள் செத்துருவோம். அதை தரமாட்டார். சார் படம் சார் தேட்டரில் பார்க்கணும் சார், அப்போ தான் சார் அந்த ஃபீல் பயங்கரமாக இருக்கும், ப்ளீஸ் சார் அப்படின்னு. அப்புறம் இல்லைங்க நீங்கள் தேட்டரில் பார்த்தா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி, அதுக்கப்புறம் நாளைக்கு ஷோனா இன்னைக்கு சாயந்தரம் கேட்குறாங்க, என்ன படம்னாச்சு சொல்லுங்க, நான் டீமுக்கு சொல்லணும், என்ன ஏன் இப்படி படுத்துறீங்க அப்படின்னாங்க. இல்லை ப்ளீஸ் நம்பி வாங்க, கண்டிப்பாக இந்த படம் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும், ஒரு 2 hours அப்படின்னு. படம் பேர் கூட சொல்ல மாட்டீங்களா அப்படின்னாங்க. இல்லைங்க அப்படின்னு. அப்புறம் விஜய் வேற என் கோஃபவுண்ட் பார்ட்னர் வேற திட்டுறாரு, உனக்கு வேற வேலையே இல்லையா, ஏன் இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிற. ஏன்னா இங்க இருக்கிற பையர்ஸ்ல சென்சிபிளான பையர்ஸ் அவங்க தான். நம்ம அடுத்தடுத்து அவங்க கூட நிறைய பிசினஸ்லாம் பண்ணணும். அவங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னா நமக்கு ரிலேஷன்ஷிப்பே கட் ஆகிடும், நீ ஏன் அந்த மாதிரி பண்ற அப்படின்னு இவரு ஹைதராபாத்ல இருந்து என்ன திட்டிட்டு இருந்தாரு. இல்ல நம்ம கண்டிப்பா இந்த ஒரு சேலஞ்ச், இந்த ஒரு ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோம். அவங்களும்
வேற வழி இல்லாமல் வந்துட்டாங்க. வந்தாங்க, வந்து உட்காந்தாங்க, ஷோ படம் போட்டோம், படம் ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் எனக்கு வேர்த்து ஊத்துது, இந்த பக்கமும் அந்த பக்கமும். ஏதோ இது என் படம் அப்படின்ற அந்த உணர்வுக்குள்ள என்ன தள்ளி விட்டாரு இந்த ராஜ்குமார். சரிங்களா, இந்த பிரசவ வழியில இருக்க மாதிரி இந்த ப்ரிவியூ ஷோ போட்டுட்டு வெளியே உட்காந்துருக்க ஒரு ப்ரொடியூசருக்கு இருக்கிற பெயின் தான் இன்னைக்கு எனக்கு இருந்துச்சு இவங்க பக்கத்துல உட்காந்துக்கிட்டு. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எவ்ரிதிங் ஆஸ் நார்மல். அது வந்து சிரிச்சா போச்சு மாதிரி தான். உள்ள வந்து அவரு வடிவேல் பாலாஜிலாம் அப்படி நின்று சிரிப்பு காட்டுற மாதிரி அந்த படம் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அவங்க டீம் மொத்த பேரையும் பிளாஸ்ட் பண்ணி சிரிக்க வச்சிருச்சு. அதுலயும் ஒருத்தர் இருந்தாரு, எந்த படத்துக்கும் ரியாக்ஷனே கொடுக்காத மாதிரி ஒருத்தர் இருந்தார். எனக்கு அவரை பார்த்து ஒரு பயம் இருந்தது. அந்த மாதிரி ஒரு டீமை வச்சிருக்கிறீங்க நீங்க. ஸோ அப்புறம் ஃபைனலாக படம் பார்த்து வெளியே வந்த உடனே அவங்க சொன்ன ஒரே வார்த்தை இதுதான், இந்த படத்தோட ஐடியா பியூட்டிஃபுல்லாக இருக்குது, கண்டிப்பாக நம்ம இந்த ப்ராஜெக்டை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு க்ரீன் லைட் கொடுத்தாங்க. அது வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புஷ்ஷாக நான் பார்த்தேன். அண்ட் எனக்கு அதுலேயும் தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அது ஜஸ்ட்டு இந்த படம் மட்டும் அப்படின்னு அவங்க நிறுத்தலை. அவங்க என்ன சொன்னாங்க, ஃபைண்டுன்னு ஒரு கேட்டகரி கொண்டு வரலாம், அந்த கேட்டகரியில் இந்த மாதிரி கான்டென்ட், இந்த மாதிரி புதுசாக இருக்கிற கான்டென்ட்டை வந்து நம்ம கண்டினியூஸாக பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற அவங்களோட தாட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இட் வாஸ் ஃபென்டாபுலஸ் விஷனரி ஐடியா கவிதா, அண்ட் கிரேட் அப்ளாஸ் டு யூ, அண்ட் ஷீ டிசர்வ்ஸ் அன் அப்ளாஸ். ஏன்னா வந்து இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு மூவ் இல்லைன்னு எங்களால் உணர முடிஞ்சது. ஏன்னா இங்கே இருந்த டைரக்டர்ஸ் எல்லாரும் கொடுத்த ஃபீட்பேக், இந்த படம் பார்த்துட்டு இப்படி ஒரு படத்தை அக்வயர் பண்ணுறாங்களா, இப்படி ஒரு படத்துக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடென்ஸை வந்து இவங்க கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி. அண்ட் தேங்க்யூ ரவி சார், அண்டர் யுவர் லீடர்ஷிப் this is possible. I know like it is not possible unless until you foresee things. ஸோ அந்த ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணதுக்கு லைக் நான் மட்டும் இல்லை, என்டையர் கிரியேட்டர் கம்யூனிட்டியே வந்து they will definitely give you a big thanks for you for building up this type of platform for creators. தேங்க்ஸ் ஃபார் தட். அண்ட் இந்த ஜேர்னியில் வந்து எனக்கு இன்னொரு பெரிய பயம் என்னன்னா, ராஜ்குமார் கிட்ட நான் இன்னைக்கு ஸ்டேஜுக்கு வரதுக்கு முன்னாடி இப்போ இப்படி இந்த சைடு இப்படி நடந்து வரும்போது எனக்கு தோணுச்சு, எல்லாரும் இந்த படத்தை பார்த்துட்டீங்க இல்லைங்களா, ராஜ்குமார் ஒரு அன்பான வேண்டுகோள், தயவு செஞ்சு பயோஸ்கோப் 2 எடுக்கிறேன்னு சொல்லிடாதீங்க, சரிங்களா. இந்த படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணோன்னு ஒரு கண்டென்ட்டை மட்டும் பண்ணிடாதீங்க. அப்படி ஒரு கண்டென்ட் பண்ணீங்கன்னா அந்த கண்டென்ட்ல ரவி சாருக்கும் நீங்க ஒரு ரோல் கொடுக்குற மாதிரி ஆயிடும், கவிதாவுக்கு ஒரு ரோல் கொடுக்குற மாதிரி ஆயிடும், எனக்கு ஒரு ரோல் கொடுக்கணும், அவருக்கு ஒரு ரோல் கொடுக்கணும். ஸோ நம்ம நிக்கில் முருகன் சாருக்கும் நீங்க ஒரு ரோல் கொடுக்குற மாதிரி ஆயிடும். எல்லாரையும் நீங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இந்த படத்தை நான் எப்படி வியாபாரத்துக்கு எடுத்துட்டு வந்தேன்னு ஒரு படத்தை மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க, போதும். தாஜ்னூர் சொன்ன மாதிரி, உங்க கோ ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி அடுத்தடுத்து நீங்க வேற வேற களங்களுக்கு பயணிக்கணும்ன்றதுதான் வந்து என்னோட விருப்பமும் கூட. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவிலே முதல் தடவை இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் நடந்திருக்கு. அண்ட் வி ஆர் வெரி ப்ரவுட் அண்ட் ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ். சார், வி ப்ராமிஸ் யூ சார், we will not let this down, we will take it for heights, definitely we will take this for heights, and we will bring new talents definitely for AHA. Thank you so much. இப்போ நான் எப்படி எமோஷனலாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஒரு படம் எடுத்துட்டேன், நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், இண்டிபெண்ட்டாக எடுக்கிற படங்கள் தான் மக்களோட பிரச்சனை பேசும், இண்டிபெண்ட்டாக பெரிய பட்ஜெட் படங்கள் வந்து கமர்ஷியலாக இருக்கும், அது ஒரு டெம்ப்ளேட்டடாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் தான் மக்களோட பிரச்சனைகளை, மக்களோட வாழ்வியலை, மக்களோட சந்தோஷத்தை, மக்களோட துக்கங்களை மக்களுக்கு அறிமுகப்படுத்துற படமா இருக்கும். உங்ககிட்ட ஒரு நல்ல கதை இருக்கா, அழகா ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்களா, நீங்க போயிட்டு அழகா படத்தை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்பெல்லாம் எனக்கு என்ன ஒரு கில்ட்டி இருக்குன்னா, சரி எடுத்துட்டு வந்துடுறோம், முடிச்சிடுறோம், எங்க கொண்டு போய் நாங்க மக்களுக்கு சேர்த்துறது அப்படின்னு கேள்வி கேட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு அந்த கில்ட்டி இருந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு நான் கம்பீரமா சொல்லுவேன், நல்ல படம் எடுத்துட்டு வாங்க, ப்ரொடியூசர் பஜார் இருக்காங்க, ஆகா ஃபைண்ட் இருக்கு, உங்களை காப்பாற்றுவாங்க, என்ன எப்படி காப்பாத்தினாங்களோ அதே மாதிரி உங்களையும் காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நான் அந்த கில்ட்டினஸ் இல்லாம நான் வந்து அவங்களுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன். உண்மையிலே எந்த இன்டர்வியூல போனாலும் நீங்க ரொம்ப சிம்பிளா எடுக்கிறீங்க, ஒருத்தரே படம் எடுக்கிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி படங்கள் எடுக்க முடியும் நம்ம காட்டும் பொழுதுதான் எனக்கு திடீர்னு டக்குன்னு ஸ்ட்ரக் ஆகும். சரி எப்படி பிசினஸ் பண்றதுன்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்றது அப்படின்ட்டு, உண்மையிலேயே பயாஸ்கோப்ங்கிற ஒரு படம் உருவாக்கி அதை ஒரு நிறுவனம் வந்து பார்த்து நாம என்ன நினைச்சிட்டு இருப்போம், ஓ இவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா, இவங்க வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா, இப்படி நினைச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு இயக்குனருக்கு ஒரு தயாரிப்பாளர் என்ன படம் வந்துச்சுங்க வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா ஓகே நமக்கு காசு வரும்னு ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஒரு இயக்குனரா ஒரு வாசல்ல நின்றுட்டு இருக்கோம், அப்போ வந்து ஏங்க இந்த படம் சூப்பரா இருக்கு, நாங்க இந்த படத்தை வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாம, உங்களை மாதிரி நல்ல படங்கள் எடுக்கிற இயக்குநர்களுக்கு, படைப்பாளிகளுக்கு நாங்க வாசல் திறந்து விடுறோம், அந்த நல்ல படங்களை தொடர்ந்து நாங்க வெளியிடறதுக்கு ஒரு ஃபைண்டுன்னு ஒரு சப் கேட்டகரியை கிரியேட் பண்றோம்னு சொன்னா, ஒரு டைரக்டர் எப்படி நின்றுட்டு இருப்பான்னா, இந்த படத்துல இந்த கல்யாண மண்டபத்துல நின்றுட்டு இருந்தேன் பாத்தீங்களா, அப்படிதான் நின்றுட்டு இருந்தேன் அவங்க சொல்லும்போது.
அவ்வளோ எமோஷனலாக இருந்துச்சு. உண்மையிலே என்னை பார்த்துட்டு இருக்கிற என்ன மாதிரி படம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். நான் முதல்ல ஏன் ஆஹாவுக்கு நான் தேங்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா, இந்த மேடை அவர்களால் உருவாகினால அவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். இந்த படத்தில் நடித்தவங்க மேலே வாங்க, உதவி இயக்குனர்கள் எனக்கு உதவியாக இருந்தவங்க எல்லாம் கொஞ்சம் மேலே வாங்க, டக்குன்னு கொஞ்சம். சார் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாரு, நம்ம அவருடைய சூழல் புரிஞ்சுக்கிட்டு நம்ம கொஞ்சம் டக்குன்னு வந்துடலாம். உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்காக தான். ஆமாம் சார், அது வாங்கம்மா டக்குன்னு. இந்த இடைவெளியில நான் இந்த படத்தை தொடங்கும் பொழுது எனக்கு பண உதவி செஞ்சு எனக்கு இது வரைக்கும் எப்ப ராஜ்குமார் இந்த படம் எப்ப எனக்கு திருப்பி தருவேன் அப்படின்னு எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாம எனக்காக அன்போட காத்திருந்த அனைவருக்கும், அதாவது ஓம்ரம் யோகா சார், அதியமான் சார், ஸ்ரீதர், ஜேசுதாஸ், செந்தில் அண்ணா, மலேசியா காமராஜ் சார், சண்முகம் அண்ணா, ஈஸ்வர் அர்த்து சார், பிரேமா மேடம், சுரேஷ் மாம்ஸ், இவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். கொடுத்திருக்காரு. ஃபண்டாஸ்டிக் ஆக்டர், அமேசிங் ரைட்டர் அண்ட் ஃபண்டாபுலஸ் டைரக்டர் as well. மிஸ்டர் பாக்யராஜ் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் நண்பர்கள், ஊடக நண்பர்கள், அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அதே மாதிரி இத்தனை பாட்டிமார்கள்லாம் நடிச்சுட்டு வந்திருக்காங்க. எவ்வளோ நேச்சுரலாக நடிக்க முடியுமோ அவ்வளோ நேச்சுரலாக. எனக்கு சில நேரங்கள் அதில் ராஜ்குமார் டைலாக் எழுதினாரா இல்லை அவங்களே சொந்தமாக பேசிட்டாங்களா அப்படிங்கிற அளவுக்கு சந்தேகம் வந்தது. அந்த அளவுக்கு ரொம்ப இயல்பாக பண்ணியிருந்தாங்க. எல்லாத்துக்கும், மேடையில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும், முன்னால் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் முதல்ல சொல்லிக்கிறேன். நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது, நாளன்னைக்கு. ஸோ இந்த புத்தாண்டில் திரைக்கு, தமிழ் திரைக்கு ஒரு சிறப்பான செய்தி, ஒரு சிறப்பான ஒரு இது நடந்திருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அது இந்த ஆஹா இவங்க ஃபைண்டுன்னு சொல்லி இவங்க கிடைச்சதுங்கிறது இருக்க. இதுதான் தமிழ் திரை 2025க்கு எல்லாருக்குமே ஒரு பிரைட் ஃபியூச்சர் தெரியுது அப்படிங்கிற லெவலுக்கு இவங்க வந்ததுங்கிறது சினிமாவை நோக்கி வரக்கூடிய இளைஞர்கள் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் ஆஹா டீம் அப்படின்னு சொன்னோடனே தமிழ் எங்கே கரெக்டாக பேசுவாங்களா இல்லையா அப்படின்ட்டு இருந்தால் கவிதா ரொம்ப பிரமாதமாக பேசினாங்க. நிறைய உதாரணங்கள் எல்லாம் வேறு சொன்னாங்க. நிறைய பூ பூத்தது அவங்க சொல்லும்போது. நான் அடிக்கடியோட மீட்டிங்கில் சொல்லுவேன்,
எல்லா பூ வாசமும் வந்து காற்று எப்படி வீசுதோ அந்த டைரக்ஷனில் தான் போகும். அந்த பூ வாசங்கிறது ஒரே ஒரு பூ வாசம் மட்டும் காற்று வீசுகிற திசைக்கும் எதிர்த்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். என்னென்னா அந்த பூ ஒரு மனிதனுடைய நட்பண்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அந்த மாதிரி இவங்க வந்து சினிமாவில் எல்லாருமே கொஞ்சம் கமர்ஷியல் மைண்டு, போட்ட காசு எடுக்கணும், ஏன்னா அவங்க அதில் தானே இருந்தாக்கணும் மறுபடியும். அதனால் எல்லாத்துக்கும் அந்த பயங்கிறது இருக்கும், அந்த பொறுப்புணர்ச்சி, அந்த டென்ஷன் எல்லாமே இருக்கும். பட் இவங்க வந்து இதை வந்து ரிஸ்க் எடுத்து பரவாயில்ல, என்கரேஜ் பண்ண, இந்த மாதிரி ஆட்களை என்கரேஜ் பண்ணால் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க வந்து ஆஹா ஃபைண்ட் அப்படிங்கிறது இன்றைக்கி ஆரம்பிச்சது. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ராஜ்குமாருக்கு மட்டுமல்ல, சினிமாவை நோக்கி வரக்கூடிய எல்லா இளைஞர்களுக்குமே வந்து அது மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். அதனால் தமிழ் திரையுலகம் சார்பாகவே நாங்கள் வந்து மனமார்ந்த நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். தாஜ்னூர் அவருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். என்னென்னா இந்த படத்தை வந்து பார்க்கணுன்னு அவர் தான் எனக்கு ஃபோன் பண்ணி, வர்ற வரைக்கும் எனக்கு தெரியாது, ஆனால் வர்ற வழியில் தான் படத்தினுடைய பேர் என்ன அதுங்கிறது நான் அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் இந்த படத்துக்காக அவர் வந்து எவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் ராஜ்குமார் சார் சொன்னாப்புல. அவர் சொல்லும்போது சொன்னார், இந்த படத்தில் எனக்கு எப்படி மியூசிக் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சில நாட்கள் அப்படி வரும். எப்படின்னு விஸ்வநாதன்னு ரீரிகார்டிங் வாட்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல நிறுத்திக்கிட்டார். தம்பி ஒரு சின்ன கன்ஃபியூஷனாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, என்னென்ன அப்படின்னு. இல்லை, அந்த கேரக்டர் அழுதுட்டு இருக்கான், அவங்க அம்மா செத்து போச்சு, ஆனால் நீங்கள் பேசுகிற டைலாக் வந்து எல்லோரும் மியூசிஷியன்லாம் கைதட்டி ரசிக்கிறான், சிரிச்சுக்கிட்டு இருக்கான். நான் அந்த அழுகிற கேரக்டருக்கு மியூசிக் போடுறதா, சிரிக்கிற கேரக்டருக்கு மியூசிக் போடுறது, எப்படி போடுறதுன்னே தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டில் முக்கியமான ஒரு இடத்துல வந்து அவன் நிறுத்திட்டு கேட்டார். அப்புறம் நான் ரெண்டுக்கும் சேர்ந்த மாதிரியே போடுங்க, ரெண்டுக்கும் வயா மீடியா இருக்கிற மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பிரமாமா ரீரிகார்டிங் பண்ணியிருந்தார். சில நாங்களில் காமெடின்னா காமெடிக்கு வந்து தனியாக வாசிட்டு போயிடலாம், பேத்தாஸு லவ்வோ அது இதுக்கு அந்தந்த மூடுக்கு பண்ணலாம். இப்போ என் படங்களில் அதெல்லாம் மாறி மாறி வந்துடும், திடீர்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், டக்குன்னு லேசாக ஒரு சென்டிமெண்ட் வந்துடும். அப்புறம் சென்டிமெண்ட் சீனாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து காமெடி அப்படிங்கிறது வரும். ஸோ ராஜ்குமார் வந்து இந்த படத்தில் வந்து பெஸ்ட்டு சமாச்சாரமாக என்ன அப்படின்னா, அவருடைய ரியல் லைஃப்லேயே என்னென்ன பட்டாரோ அதை பூரா சீனாக பண்ணிக்கிட்டாரு. அதில் அந்த பாட்டி மாறவங்க எல்லாம் வந்து நடிக்க வச்சதுங்கிறது இருக்க, அது ஒரு பெரிய விஷயம். அவங்கெல்லாம் வந்து ஏன்னா எனக்கெல்லாம் வந்து சினிமாக்குள்ளே வரும்போது எங்கள் பாட்டி இதெல்லாம் செப்பத்திக்கினே கூட்டு அப்படிம்பாங்க. என்னன்னா சினிமான்னா அது பிடிக்காது, அதுன்னா அதெல்லாம் மனுஷன் செய்கிற வேலையாங்கிற மாதிரியே வந்து சினிமா மேலே இருக்கிற ஆர்வம் வந்து பார்க்குறதுக்கு ஓகே ஒழிய அதுக்கு ஒருத்தர் போகிறான்னு சொன்னோம்னா ஒத்துக்கவே மாட்டாங்க. எங்கள் அண்ணன் எல்லாருமே பெல்ட் எடுத்துக்குவாங்க. நான் இது எல்லாத்தையும் தாண்டிக்கிட்டு எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்ததுக்கப்புறம் அப்புறம் எங்கள் பாட்டியிலேருந்து எல்லாருமே சமரசம் ஆகிட்டாங்க. எங்கள் அண்ணன் என்ன எல்லாருமே சமரசம் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் படம் எடுக்கும்போதெல்லாம் அவங்க வந்து பார்த்துட்டு ரொம்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கமெண்ட் கொடுப்பாங்க. சின்ன வீடு பாட்டுக்கிட்டு எங்கள் பாட்டி என்னை திட்டிடுச்சு, ஏறா படம் அப்படின்னு. நல்லதான் பாட்டி எடுத்துருக்கேன், நல்லது என்ன நல்லது தான், உங்கள் அம்மா எல்லாம் குண்டு இல்லையா, கொண்டாடி கொஞ்சம் குண்டுங்கிறக்கா எங்கே வேணால் ஊர் மேலே போயிடுறா அப்படின்னு. படத்தில் நான் நடிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு தாக்கம். நான் தான் கதை எழுதுனேன், நான் தான் டைரக்ஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது அவங்களுக்கு இதே கிடையாது. நீ நடிகனாக வந்து கரெக்டாக இல்லை, வைஃப் இருக்கும்போது நீ எப்படி அது கொஞ்சம் குண்டுங்கிறதுக்கா எப்படி நீ இப்படியெல்லாம் பண்ணலாம் இப்படின்னா அவங்களுக்கு புரிய வைக்க முடியல என்னால். அதோடு நிறுத்திருந்தால் பரவாயில்ல, அடுத்த தடவை எடுக்கிறதுக்கு முன்னால் முதல்ல என்கிட்ட கதையை சொல்லு அப்படின்னு எங்கள் பாட்டி. அந்த மாதிரி
ராஜ்குமார் கதை சொல்கிறதுக்காக நிறைய இடத்துக்கு போவார் இல்லையா. நான் வந்து முதல் கண்டிஷனே சினிமா எடுக்கும்போது டைரக்ஷன் பண்ணும்போது என் ப்ரொடியூசர்கிட்ட முதல் கண்டிஷனே நான் யாருக்கிட்டையும் போய் கதை சொல்ல மாட்டேன், அதுக்கு சம்மதம்னா என்னை டைரக்டரை ஃபிக்ஸ் பண்ணுங்கள், இல்லை ஃபைனான்சியர் வர்றாரு, டிஸ்ட்ரிபியூட்டர் வர்றாரு, இவங்க வர்றாங்க அவங்க வர்றாங்கன்னு சொன்னோம்னா அவங்ககிட்டலாம் கதை சொன்னேன். என் மேலே நம்பிக்கை இருந்தால் என்னை டைரக்டராக போட்டு எடுங்க. ஆனால் நான் யாருக்கிட்டையும் வந்து கதை சொல்ல மாட்டேன். படம் வந்து கடைசியில் பார்க்க சொல்லுவேன், படம் வந்து நம்பிக்கையாக அவங்களுக்கு பார்க்குற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது அது வந்து ராஜ்குமார்லாம் அப்படி சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, தேடிக்கிட்டு தான் போயிட்டு இருந்தேன். எனக்கு அந்த வாய்ப்பு என்னென்னா எங்கள் டைரக்டனுடைய படம் 3 படமும் கண்டினியூஸாக சக்ஸஸ் ஆனதுனால எனக்கெல்லாம் வந்து அந்த நம்பிக்கைங்கிறது வந்துருச்சு. நம்பிக்கை வந்தாலும் கூட அதுக்கு வந்து ஆட்கள், இப்போ அவர் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, இப்போ அதிகமான என்கிட்ட பேசும்போது சொல்லிட்டு இருந்தார், அவர் சியாட்டில் என்ன மீட் பண்ணது ஃபோட்டோ எல்லாம் காமிச்சு நான் தமிழ் சங்கத்துக்கு போனதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார். அவர் வந்து எவ்வளோ தூரம் வந்து இவருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவர் ஆட்களை எல்லாம் பிடிச்சி இண்டிவிஜுவலாக வந்து ப்ரொடியூசர்களை எல்லாம் அவர் கரெக்ட் பண்ணிக்காரு அப்படிங்கிறது பெரிய சமாச்சாரம். அப்புறம் பஜார் நம்ம திருநாவுக்கரசு அவர்கள் இந்த படத்தை அவங்ககிட்ட எப்படியாவது காமிச்சு அவங்கள வர வைக்கணும் அப்படிங்கிறத வந்து அது எவ்வளோ சிரமப்பட்டு அவங்கள வந்து இந்த படம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ அது உண்மையிலேயே சினிமாவில் இருக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி வந்து கமர்ஷியல் மைண்டாக தான் பார்ப்பாங்க. என்னென்னா போட்ட காசு வருதா, அதுக்கு உத்தரவாதம் இருக்கா அப்படிங்கிறத எல்லாருமே பார்ப்பாங்க. நல்ல படம் எடுத்தால் கூட சில நேரங்களில் வந்து கையை கடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால இது ஜனங்கிட்ட போகுமா போகாதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும். ஜனங்கிட்ட போகிறது அப்படிங்கிறது போனால் தானே தெரியும் அது நல்லா இருக்கா இல்லையாங்கிறது, போகாமையே எப்படி தெரியும். ஸோ அதனால் இது வந்து அவங்க வந்து அந்த பாட்டி இவங்கெல்லாம் வந்து நடித்தது, அந்த ரியலாக இருக்கக்கூடிய சில ப்ராப்ளங்கள் அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு அந்த கதையோடு ஒட்டி வந்து இவங்க பார்த்து இல்லையே அது நல்லா தான் இருக்குது, அங்கங்கே சிரிப்பு இருக்குது, அங்கங்கே சென்டிமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து இந்த ஆஹா டீம் வந்து பார்த்து செலக்ட் பண்ணுறதுங்கிறது இருக்குது, அதுதான் கிரேட்டு. அதனால தான் வந்து இந்த ஆஹா ஃபைண்டுங்கிறதுல ஃபஸ்ட்டு படமாக வந்து ஒரு நல்ல படம் பயோஸ்கோப்புங்கிற ஒரு படத்தை வந்து ஃபஸ்ட்டு படமாக செய்கிறாங்க. அந்த ஃபஸ்ட்டு படமாக செய்கிறது அளவுக்கு படமும் வந்து ராஜ்குமார் வந்து நல்லா சிரமப்பட்டு அந்த ரியல் லைஃப்பில் இருக்கிற கேரக்டர்ஸே எல்லாத்தையும் பிடிச்சி போட்டு பண்ணனா. ஏன் சோகதைகள் அந்த பாட்டில் பார்த்தா முன்னால் எல்லாம் அழுதுட்டு இருக்கிற பாட்டியெல்லாம் இருக்காங்களே எல்லாமே ஒரிஜினலாக அந்த ஊருக்காரங்க. கூப்பிட்டு என்ன பண்ண பாக்கியம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, கொஞ்சம் அப்படியே அழுதுட்டு உட்காந்துருக்குன்னு நீங்கள் முன்னால் அப்படின்னா எதுக்கு அழுகிறதுன்னு, எப்படி அழுகிறதுன்னு கேட்டால் ஒன்றும் இல்லைங்க கண்ணில் போட்டோம்னா எரிச்சலாக அதுலேயே வந்து அழுதுட்டு உட்காந்துருங்கன்னு சொல்லி கிளிசரின் கொஞ்சம் கூடிய எல்லாத்துக்குன்னா ஐயோ இது என்னத்தை போட்டு இது இவ்வளோ தூரம் எரியுதுன்னு பேசாமல் உட்காந்து அப்படியே பாருங்கள் நாங்கள் பாட்டு பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாப்பிள்ளைக்கு தோழனா வந்தவனை வந்து கூப்பிடுறது, ஏப்பா ஒரு நல்ல பையனாக கூப்பிட்டு வர்றது இல்லையா, மாப்பிள்ளை இப்படியா கூப்பிட்டு வருவாங்களேன்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் வந்து ரியல் கேரக்டர். இப்போ நான் கோபிகா தான் மறுபடியும் ஷூட்டிங்கு போகும்போது அடுத்த ஜென்ரேஷன் இவங்கெல்லாம் வந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த குழந்தைகள்லாம் பார்த்ததில்லை. சினிமாவில் வந்து இப்போ அங்கே வில்லேஜுகளில் சில நேரங்களில் ஃபோட்டோ கூட எடுத்து வச்சுருக்க மாட்டாங்க. இப்போ இந்த படம் வந்து பார்க்கும்போது அந்த பாட்டு போட்டோம்னா இதுதானே அவங்க அப்பத்தான் அவங்க இவங்கன்னு சொல்லி எல்லாம் காமிக்கிறது இருக்க, அதில் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக அவங்க வந்து காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி விளக்கு வச்ச நேரத்தில் பாட்டில் என் அசிஸ்டண்ட்டு பவானி அவங்க தாத்தா பாட்டி அந்த ஓப்பனிங் சீனுக்கு அந்த விளக்கு வச்ச நேரத்தில் பாட்டு கொடுக்குறதுக்கு முன்னால் அந்த சோறு விட்டுறதுக்கு அந்த ஒரிஜினல் தாத்தா பாட்டி இது பண்ணால் முதல்ல பாட்டியெல்லாம் ஓகேன்றுச்சு. தாத்தா வந்து அடா பரிசல் எங்கே உள்ளே வந்து அவ்வளோ தூரமெல்லாம் நான் வரமாட்டேன், நான் போ அப்படின்னு சொல்லி நீ போயிட்டு வா அப்படின்ட்டுச்சு. அப்புறம் பாட்டியை கூப்பிட்டா அவர் இல்லாமல் நான் மட்டும் வந்து யாருக்கோ சோறு விட்டுறதுக்கு நான் எங்கே வர்றேன் அப்படின்ட்டு, அதெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 2 பேர்த்தையுமே ஒரிஜினல் பேரையே வந்து கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு போய் கடைசியில் ஷார்ட் எடுத்தோம். ஸோ அந்த மாதிரி ரியல் கேரக்டர்ஸு சினிமாவில் பார்க்கும்போது கல்லாப்பட்டி சிங்கானமெல்லாம் அவர் ஏன் அவ்வளோ தூரம் இருந்ததுன்னா எனக்கு தத்ரூபமாக அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. சூர்யா சித்திரங்களில் அதே மாதிரி அந்த டெய்லர் கேரக்டர்லாம் பார்த்தோம்னா ஒரிஜினலாகவே அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிற கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் சினிமாவில் வைக்கும்போது கண்டிப்பாக ரசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு நம்பிக்கிறேன். ஆனால் என்னென்னா
டேஸ்ட் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில பேர்த்துக்கு சில கதையை சொல்லும்போது என்ன சார் இது இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படிமா, படமாக வந்து பார்த்தா தான் அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் நிறைய பேர் போய் கதை சொல்ல போகும்போது மாட்டிட்டு முழிக்கிறதுக்கு காரணமே என்னென்னா, அவங்க வந்து டேஸ்ட் ஒன்றா இருக்கும், இவங்க கதை சொல்ல போகிறவன் ரொம்ப நம்பிக்கையோடு இருப்பான், இது கண்டிப்பாக ஜனங்கிட்ட போய் சேரும் அப்படின்னு நம்பிக்கையாக இருப்பான். அது சிங்க் ஆகிறது சில நேரங்களில் ஈஸியாக இருக்கும், சில நேரங்களில் கஷ்டமாகவும் போயிடும். அதனால் ராஜ்குமாரை பொறுத்த வரைக்கும் அதிகமான ஆட்கள், திருநாவுக்கரசு மாதிரி இவங்கெல்லாம் வந்து இருந்ததுனால இந்த ஆஹா டீம் கிடைச்சதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது வந்து இவங்களுக்கு மட்டும் கிடைச்சதா இல்லை, நான் சொன்ன மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரிக்கே வந்து சின்ன படம் எடுக்கிறவங்க எல்லாத்துக்குமே இது வந்து மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ராஜ்குமார் படத்தை பற்றி நான் பெருசாக ஒன்றும் சொல்லணுங்கிறது இல்லை, ஏன்னா படமே வந்து ரியலிஸ்டிக்காக இருக்குது, எல்லோரும் அங்கங்கே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, பாட்டி கீட்டி எல்லாமே அவங்கவுங்க நடிக்கும்போது ஜனங்க ப்ரெஸ் ரியாக்ஷனே அந்த அளவுக்கு இருந்தது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு இடம் மட்டும் நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கிட்டேன், என்னென்னா இந்த ஜோசியத்தை பற்றி சொன்னீங்க இல்லையா, அது எல்லாருமே அப்படி தப்பான ஆட்கள் இல்லை. அதை வந்து நீங்கள் அந்த அந்த ப்ரொஃபஷனே அப்படின்னு சொல்லி எங்கா ஒரு இடத்துல பாயிண்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் நல்லது கெட்டதுங்கிறது இருக்குது. இப்போ இதெல்லாம் சாமி மாற கடைசி வரைக்கும் சர்ச்சைக்குரிய பிரச்சனை தான், ஜோசியங்கிறது சர்ச்சைக்குரிய பிரச்சனை தான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஜோசியத்தில் வந்து அந்த கணக்கு மேத்ஸ் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு சில பேர் சொல்லுவாங்க. அந்த மேத்ஸ்ன்னு சொன்னது இவங்க எப்படி சொன்னாங்க அப்படின்னு சொன்னோம்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நான் இப்போ 4 நாளைக்கு முன்னாடி கூட சொல்லிகிட்டு இருந்தேன். முரளி வீட்டில் வந்து என்னோடய அசிஸ்டண்ட் தான் தமிழ் சிற்பி, அவர் வந்து கட்டமெல்லாம் பார்த்து அதெல்லாம் சொல்லுவார். முரளி வீட்டுக்கு போனப்போ முரளிக்கு அவங்க பையனுக்கு யாருக்கோ பாருங்க அப்படின்னு சொல்லி ஜாதகமெல்லாம் எடுத்து நீட்டினப்போ இவர் அப்படியே பார்த்துக்காரு. அவங்க பொண்ணு அவங்க என்னென்னா அந்த பொண்ணுக்கு சுத்தமாக படிப்பே வராது, இது தேராது, எப்படி கல்யாணம் முடிச்சுட்டா விட்டுற போகிறோம் அப்படிங்கிற லெவலில் அவங்க நினச்சிருந்தாங்க. இவர் போய் இவங்களுக்கெல்லாம் பார்த்துக்கும் போது இது பொண்ணு ஜாதகமாக, ஆமாம் இந்த பொண்ணு டாக்டர் ஆகுங்க அப்படின்னு. இது 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் தேர்றதே ரொம்ப கஷ்டம், விளையாடுறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வீட்டில் நம்பலையா. அவர் வந்து டாக்டர் ஆகுன்னு சொன்னார். உண்மையிலே அந்த பொண்ணு டாக்டர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா எப்படி சிற்பி இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, சார் இது ஒரு கணக்கு தான் சார், அதனால் வந்து சில விஷயங்கள் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது. நான் ஒரு 2000-3000 ஜாதகம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் சொன்னேன். ஆனால் எல்லாரும் அந்த மாதிரி கெட்டிக்காரத்தனமாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இதை வச்சு பொழப்பு நடத்திட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் சொல்லும்போது அந்த மாதிரி ஆட்களை மட்டும்தான் நம்ம மென்ஷன் பண்ண மாதிரி இருக்கணும். ஏன்னா அதில் வேறு மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா. ஸோ ஆனாலும் படத்தில் வந்து அந்த மெசேஜுங்கிறது வந்து கடைசியில் அந்த குழந்தைகள்லாம் பேசுகிற மெசேஜ் இருக்க, அது வந்து ரொம்ப கன்வின்சிங்கான மெசேஜாக இருந்தது. தப்பு பண்ணுறவங்க எல்லாருமே இதனால் எத்தனை பேர்த்துக்கு ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த இடமும் அவங்க சொல்லும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் அந்த பொண்ணு வந்து கல்யாண பொண்ணு வந்து அவருக்கு நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கில் சொல்லும்போது உங்கள் ரியாக்ஷன் அதெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப டச்சிங்கான விஷயங்கள். ஸோ இந்த படம் கண்டிப்பாக ஜனங்கக்கிட்ட கண்டிப்பாக அதை, ஏன்னா அவங்க வர வைக்கிறது தான் கஷ்டம், வந்துட்டாங்கன்னா ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அவங்க சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி படம் பார்ப்பாங்க. அதுக்கு உத்தரவாதமாக நிறைய சீன்ஸ் அந்த மாதிரி சீன்ஸ் இருக்குது. ஸோ ஆஹாவுக்கு மீண்டும் ஒரு முறை அவங்க ஃபைண்டுன்னு ஒன்று ஆரம்பித்ததுக்கு அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்தேன். அவங்களும் இந்த புது வருஷத்தில் 2025 அவங்களுடைய லேண்டிங்கும் ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களால நிறைய பேர் இன்னும் நிறைய பேர் ராஜ்குமார் மாதிரி எல்லோரும் வந்து ரொம்ப சிறப்பான முறையில் இது பண்ணுவாங்க. பத்திரிகையாளர் அவங்களுக்கு வந்து ப்ரெஸ் ஷோவுக்கு வந்து போடுறதுங்கிறதெல்லாம் இப்போ ரேர் ஆகிப்போச்சு. எங்கேயா தேட்டரில் பார்த்துக்கோங்கிறான்னு சொல்கிறாங்க ஒழிய முதல் நாளே படம் போடலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்போ ரொம்ப ரேர் ஆகிப்போச்சு. ஏன்னா அந்தளவுக்கு படங்கள் எடுக்கிறவங்களுக்கும் ஒரு பயம் இருக்குது, ஏதாவது தப்பாகி போகுமா அதாகி போகுமான்ட்டு. ப்ரெஸ்ஸு வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே நல்ல படங்கள் இருந்ததுன்னா சின்ன படமாக இருந்தால் கூட அவங்க தான் வளர்த்தி விட்றது, அவங்க வந்து எழுதுறது தான் வருது. இப்போ கேபிள் சங்கர்கிட்ட வந்து நீ கேட்டாங்க என்னங்க இது ரிலீஸ் 3ஆம் தேதிங்கிறீங்க என்னங்க இதுன்னு. இல்லை அது கொடுக்குறதெல்லாம் கொடுத்துட்டு தான் சார் இருக்கேன், நான் ஃபீட் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன்னு நிறைய பேர் அது பார்த்துக்கிட்டு இது பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு. ஏன்னா சில படங்களுக்கு அது ரொம்ப தேவை. பத்திரிகையாளர்கள் கண்டிப்பாக உங்களுடைய நல்ல ஆதரவை வந்து இவங்களுக்கு படத்துக்கும் கொடுக்கணும், இந்த பயோஸ்கோப் படத்துக்கும் கொடுக்கணும். அதே மாதிரி வந்து தமிழுக்காக வந்து இவ்வளோ தூரம் ஒரு சர்வீஸ் மென்டாலிட்டியோட ஆஹா ஃபைன்னு சொல்லி இதை ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.